அறிவாலயத்தில் வெடித்த முதல் பிளவு. ஸ்டாலினை இயக்கும் நிழல் அதிகாரிகள். வேல்முருகன் வெளியேறிய அதிர்ச்சி பின்னணி. முதலமைச்சரை சந்திக்க விடுவதில்லை, வேல்முருகன் கிளப்பிய அதிகாரிகள் சர்ச்சை. திமுக ஆட்சியின் ரகசியம் அம்பலம். திமுகவின் மெகா கூட்டணி கோட்டையில் முதல் விரிசல் விழுந்துவிட்டது. கடந்த 2019 முதல் திமுகவுடன் பயணித்து உதயசூரியன் சின்னத்திலேயே நின்று வெற்றி பெற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தற்பொழுது திமுக கூட்டணியை விட்டு வெளியேறியிருப்பது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது வெறும் தொகுதி பங்கீட்டு பிரச்சனை மட்டுமல்ல, இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய நிர்வாக சீர்கேடு இருப்பதாக வேல்முருகன் போட்டுடைத்திருக்கும் புகார்கள்தான் தற்பொழுது அறிவாலயத்தை அதிர வைத்துக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சரை சுயமாக சிந்திக்க விடுவதில்லை, தமிழக அரசை தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் நடத்தவில்லை, மாறாக சில அதிகாரிகள் தான் நடத்துகிறார்கள் என்று வேல்முருகன் முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டு ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் அதிகாரிகள் ஆதிக்கம் எந்த அளவுக்கு வேரூன்றி இருக்கிறது என்பதை தோலுரித்து காட்டியிருக்கிறது. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு, வேலைவாய்ப்பில் தமிழர்களுக்கே முன்னுரிமை என வேல்முருகன் முன்வைத்த 10 அம்ச கோரிக்கைகளை திமுக அரசு குப்பையில் வீசியதுதான் இந்த விலகலுக்கு முக்கிய காரணம். பெரிய கட்சிகளே கோரிக்கையின்றி வரும்பொழுது நீங்கள் ஏன் கோரிக்கை வைக்கிறீர்கள் என்று திமுக தலைமை அலட்சியமாக நடந்து கொண்ட விதம், கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகளை திமுக எப்படி அடிமைகளாக நடத்துகிறது என்பதற்கு ஒரு சாட்சி. வேல்முருகன் வெளியேறியதால் திமுகவுக்கு பாதிப்பில்லை என்று RS பாரதி வழக்கம் போல பெருமை பேசினாலும் நிதர்சனம் வேறாக இருக்கிறது. வட மாவட்டங்களில் வன்னியர் வாக்குகளை பிரிப்பதில் வேல்முருகனுக்கு இருக்கும் செல்வாக்கு வரும் தேர்தலில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தும். குறிப்பாக பாமக ஏற்கனவே அதிமுக அல்லது பாஜக பக்கம் இருக்கும் நிலையில் வேல்முருகனையும் இழந்தது திமுகவுக்கு விழுந்த பலத்த அடியாகும். அதிகாரிகள் தரும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை நம்பி ஒரு கூட்டணி கட்சி தலைவரையே பகைத்துக் கொள்ளும் அளவுக்கு திமுக நிர்வாகம் சீர்குலைந்து போயுள்ளதா? வேல்முருகன் அடுத்து விஜய் அல்லது சீமான் போன்றவர்களுடன் கூட்டணி அமைத்தால் அது வட தமிழகத்தில் திமுகவின் வெற்றி வாய்ப்பை மொத்தமாக சிதைத்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. 5 ஆண்டு காலம் கூடவே இருந்தவர் தற்பொழுது ஆளும் அரசின் முகத்திரையை கிழித்திருப்பது வரப்போகும் தேர்தலில் திமுகவின் வீழ்ச்சிக்கு ஆரம்ப புள்ளியாக அமையப் போகிறது.